அவருடைய 6 முழங்கள் படியிட்டு சேர்ல இருக்கிற பிள்ளைகள் எழுந்து நின்று என் தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளிலே அவர் ஆசிரியக்கும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகள் கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜான்னு சொல்லுங்க. இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் இந்த 4வது ஓய்வு நாளிலே உங்களையும் என்னையும் காண செய்த என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாரும் வாயை திறந்து அப்பா, நீர் நல்லவர் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். வாங்க இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை தூரமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம திலகதான சிஸ்டர் ஷக்கீனா அவர்கள் வந்து செபிங்க பார்க்கலாம். ஆமென். கத்தரிஞ்சு ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பரிசுத்தம் நாமம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 4ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்கான ஆராதனை பாடலாக கொஞ்ச காலம் இயேசுவுக்காக எல்லாரும் கரங்கள் தட்டி பாடுவோமா. காலம் இயேசுவுக்காக பாடு சகித்ததினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவே. கஷ்ட கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவ கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். ஓட்டம் ஜெயத்துடன் முடியும்,
சுதந்தரிப்பே. தேகம் அழியும் கூடாரம் இதை நம்பியான் பிழைப்பா. இந்த தேகம் அழியும் கூடாரம் இதை நம்பியான் பிழைப்பா. என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். அவர் பாதம் எழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த நோக்கம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் எழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளும் சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கான இரண்டாம் பாடலாக உம்மை நினைக்கின்ற போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. கரங்கள் தட்டி உற்சாகமாக பாடுவோமா? உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தி நீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. என்னை உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம்
கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ மணி போல காத்து வந்தீ கழுகு போ சுமக்கின்றே என்னை கண்ணின் மணி போல காத்து வந்தீ கழுகு போ சுமக்கின்றே நன்றி நன்றி ராஜா சேர்ந்து பாடுவோமா நன்றி இயேசுரா இம்மட்டும் நடத்தின தேவனை நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெருதையா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெருகுதையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் பகுதி மூலமா நம்மளோடு ஈடுபட்ட கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? தேங்க்யூ பிரதர். அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலகுதான் அருமையான சிஸ்டர் செல்வராணி அமல்ராஜ் அவர்கள் வந்து சங்கீதத்தை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 101 சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசி. சங்கீதம் 101. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். பலி விலகுபவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமையை கண்ணனையும் பெருநெஞ்சமுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்கிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. ஆமென். Thank you sister. நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 2ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? உத்தமமான வழியிலே என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அப்புறம் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருவோமா? முன்னாடியாய் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லும். நம்ம திலகத்தின் பாஸ்டமா தேவ செய்திகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமாக வந்திருக்கோங்களா? கரங்களை போய் தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவருடைய ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறது இது அவருடைய நாள், மன மகிழ்ச்சி நாள். மகிழ்ச்சி நாள் துதித்தாதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளை அசட்டை பண்ணிடவே கூடாது, முன்னவே பிளான் பண்ணிடணும். சரி, இன்றைய தினத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசும்படியா லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். இன்றைக்கு தலைப்பு கொஞ்சத்தில் உண்மை. அது இல்லைங்க, இன்னைக்கு கொடுக்கலனா என்ன, அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துக்கலாம், இன்னைக்கு போகலனா என்ன, அப்புறம் போய்க்கலாம். எவ்வளவோ சொன்னேன், ஜான்சிக்கு சொன்னேன், ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்க போதுமா, குழந்தைக்கு நல்ல மாதிரி நடக்கணும், கஷ்டப்படாமல் உபாசியாபத்துக்கு வாமா. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் நிறைவாக நல்ல மாதிரி நடத்துறதுக்காக குறை வரக்கூடாது, எந்த தடை வரக்கூடாது, நல்ல சுகபலமாக குழந்தையோ நீங்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக நடத்தணும். கேட்குறது கிடையாது. கஷ்டம், இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். நேற்று அங்கே பாருங்கள், காற்ற மகத்தில் திட்டுன்னு திட்டி உபாஜபத்துக்கு வராதனால எல்லாரும் வந்தாங்க பாருங்க.
ஏன் அது சொன்னாதான் தெரியும், தானா இல்லை, உணர்வு இல்லை, அப்படி உற்சாகம் இல்லை, பயம் இல்லை, வாஞ்சை இல்லை. பாருங்க, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் பக்தி இருக்கலாம், கொஞ்சம் வாஞ்சை இருக்கலாம், கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம், கொஞ்சம் தான் நம்மகிட்ட இருக்கலாம். அவைகளில் நீங்கள் எப்படி பெருகிறீங்களா? இந்த கொஞ்சத்திலேயாவது உண்மையாக இருக்கீங்களா? கீழ்ப்படுறீங்களா? அது முழுமனதாக இருக்கிறீங்களா? அதில் உண்மையாக இருக்கிறீங்களா? கொஞ்சத்திலே உண்மை இருக்கணும். அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். உண்மையாய் ஆராதிக்கிறது, உண்மையாய் கொடுக்கறது, உண்மையாக தேவனை துதிக்கிறது, உண்மையாக தேவனை தேடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துலையும் ஏதோ இன்னைக்கு ஐயா திட்டுவார், வரலாம் கோவிச்சுக்குவாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கணும்னா நினச்சிக்குவாங்க, இன்றைக்கி போயிட்டு வருவோம், அப்படிலாம் கடவுள்கிட்ட வரக்கூடாதுமா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் உண்மையுள்ளவர்கள், அவருக்கு பிரியமானவர்களாம், உண்மையாய் நடப்பவர்களோ. எல்லா விஷயத்திலும் உண்மையாக, கொஞ்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துலையும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிங்க அடுத்ததாய் உபாகமம் 7:7 எதெல்லாம் கொஞ்சமாக இருக்குது, நம்ம கொஞ்சமான காரியத்தில் எப்படிலாம் நடந்துக்கிறோம், எப்படி இருந்தால் ஆண்டவர் அதை பெருக செய்வார், கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோமான்னு பார்க்கலாம். உபாகமம் 7:7 வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஆமென். கொஞ்சம் ஜனம், நிறைய ஜனங்கள்னா அந்த ஐக்கியம் உண்டாக, அந்த எழுப்புதல் உண்டாக ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கூட்டங்களை கவனிக்க முடியாது, ஊழியக்காரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நிறைவாக இருக்காது. அது கொஞ்சம் ஜனம், கொஞ்சம் ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் நேசித்தார் பாருங்க. உங்களை நான் தெரிந்து கொண்டேன், திரளான கூட்டத்தை காட்டிலும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்க எத்தனை பேர் இந்த வெயில் நாளில் என்ன பாதிக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு அலட்சியம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே அசட்டை பண்ணுறீங்க, ஆண்டோடைய நாளை அசட்டை பண்ணுறீங்க. கொஞ்சமான ஜனங்களை உங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் வேதத்தை எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் கிரியைகளை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். ஆண்டவர் மறுதலிக்க கூடாதுமா. செய்த நன்மையில் நினைக்கணும், நன்றி நினைச்சா ஓடி வரும், நல்லா ஆராதிப்பீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, துதிப்பீங்க. எல்லா காரியத்திலும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னு இன்னும் தூங்கிட்டேன், அப்புறம் சேர்த்து ஜெபம் பண்ணிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். மறுதலிக்கும்படி நீங்கள் நடக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம போகலையா? இல்லை, தெரியணும். நம்ம போய் ஆலயத்தில் காத்திருப்போம், நமக்காக ஜெபிப்பாங்க. இன்னைக்கு நம்ம குடும்ப கணவருக்காக, பிள்ளைகளுக்காக போய் ஜெபிக்க காத்திருக்கலாம். அப்போதாங்க நீங்கள் வளர முடியும். அப்போதாங்க திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பார். தடையெல்லாம் நீங்கும். துதியின் கோட்டையினால தானே, துதியினால தானே கோட்டை இடிஞ்சுதான் இல்லையா? 7 நாள் 8 நாள் சுற்றி வந்தார்கள் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையர் துதிக்கு தான் அவ்வளோ வல்லம் இருக்கு. கொஞ்சத்தில் இன்னைக்கு ஆண்டவருடைய நாளாச்சு, இது கர்த்தருடைய நாளாச்சு, மகிமுள்ள நாளாச்சு, இது பரிசுத்தமான ஓய்வு நாளாச்சு. இந்த நாளை நீங்கள் முக்கியப்படுத்துறீங்களா? இன்றைக்கு விட்டா போச்சு. இந்த வாரத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க நிறைய பேர். அந்த பலன் இல்லாமல் போயிடும். எல்லாவற்றையும் சோதனையோ பிரச்சனையோ மேற்கொள்ள ஜெயம் பெற பலன் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இங்கே பலனை பெற்றுக்கொள்றதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. பலத்தின் மேலே பலன் அடைய, சும்மா இல்லை. இந்த நாளை அலட்சியம் பண்ணாதீங்க. சத்ரு எந்த காரியத்தில் உங்களை தாக்குவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான், நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கையின் கிரிகளை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியால் திறந்த வாசல் அன்று திறக்க பண்ண மறுதலிக்காதீங்க. உன் கையின் கிரிகள் எல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக வாசிக்கலாம். 1 பேதுருல 5:10 வாசித்தீங்கன்னா, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற ஆண்டவர், இதே ஒரு நிறைய பேருக்கு சலிப்பு, சோர்வு, அவிசுவாசம், முறுமுறுப்பு
இவ்வளோ சோதனை, இவ்வளோ கஷ்டமா தொடர்ந்தா? ஏன்? இவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க, பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க, விசுவாசமாக இருக்க மாட்டாங்க, பக்தியாக இருக்க மாட்டாங்க, காத்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டரை குறை சொல்லுவாங்க, ஆண்டரை திட்டுவாங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். எதுக்கு இந்த பாடுகள்? எதுக்கு இந்த சிச்சை? எதுக்கு இந்த உபத்திரவங்கள்? எதுக்கு? சீர்படுத்துது, ஸ்திரப்படுத்துது, நிலை நிறுத்தும். இது கற்றுக் கொடுக்கும் நமக்கு பாடம், சின்ன சின்ன காரியங்களாம். வாசிங்க அந்த வசனத்தை. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்துவாராக. ஆமென். எதுக்காகமா? பாடுகள், ஒரு நெருக்கங்கள், சின்ன சின்ன சிச்சைகள், எந்த காரியத்திலாவது ஆண்டவரை துக்கப்படுத்தி கோவப்படுத்தியிருப்போம், ஆண்டவரை விட்டு விலகி இருப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம், நம்ம மாம்சமாக எல்லாவற்றிலும் ஓடி இருப்போம். அதுக்காக தான் சிச்சை. ஒரு குழந்தைய நல்வழி நடத்துறது மாதிரி, நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி, பக்தியில் அதுங்க ஒழுக்கத்தில் வளர மாதிரி, அதுங்க படிப்பு காரியத்தை அக்கறை எடுக்கிற மாதிரி ஆண்டவரும் நம்மளை அவர் விட்டு விலகாதபடிக்கு. அதனால தான் கரம், அவருடைய கரத்தில் நம்ம தந்து செப்பிக்கணும். கொஞ்ச காலமோ தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு கஷ்டங்களை அனுமதிக்க மாட்டார். நீங்கள் தான் இந்த திறந்த வாசலுக்கு உங்கள் கையின் கிரிகளெல்லாம் ஒப்பு கொடுக்கும். கொஞ்சத்தில் எதெல்லாம் உண்மை இல்லையான்னு பாருங்கள். கொஞ்சம் காரியத்திலேயாவது உண்மையாக ஆண்டவரை தேடுறீங்களா பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால தான் உங்களுக்கு விடுதலை உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நிலை நிறுத்துவேன், ஸ்திரப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவேன், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவேன். அதுக்காக தாம்மா பிள்ளைங்க படிப்படியாய் நல்ல ஒரு இங்கே வந்தால் அவங்க கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கணும். ஆண்டவர் சமயத்தில் நன்மை தீமை பயிற்சினால் அறியுமா. எதுக்காக பயிற்சி எடுக்கிறாங்க? ஜிம்முக்குலாம் ஏன் போகிறாங்க? உடம்பை நல்லா வச்சுக்கணும். இது தேவ சமயத்தில் காத்திருந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கொஞ்ச காலம் பாடு தொடர்ந்து ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க் 12 வாசிக்கலாம். 42, 43 வாசிங்க. மார்க்கில் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 42, 43 வாசிங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவள் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் இதை முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறாரு? அது மேன்மைப்படுத்தி எழுதியிருக்கார். விதவை, 2 காசு போட்ட விதவை. எல்லாம் இருக்கிறதுல கொடுக்கறது வேற, இல்லாததுல கொஞ்சம் தான் இருக்கும். அதையும் சந்தோஷமா ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவரின் ஆசீர்வதிப்பார். மன நிறைவோடு சந்தோஷமாய் ஆலயத்தின் காரியத்தில். அப்போ தான் பண்டக சாலைகள். அதனால தான் தசம பாகலத்தெல்லாம் கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், 10ல் 1 சரியாக இருக்கணும். நீ பெருகணும்னா, ஆசீர்வாதம் தங்கணும்னா, விருத்தி அடையணும்னா இதை செய்தே ஆகணும். கொஞ்சத்தில் உண்மை. ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் தடைப்பட்டீங்கன்னா வேற வழியாக போயிடும். செலவெல்லாம் நஷ்டம் கஷ்டங்கள் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும். ஆண்டவர் காரியத்தில் உண்மையாக இருக்கணும். நம்மளை ஆசீர்வதிக்கும் போது கொடுக்க தான் இன்னும் இறக்கிறக்கு எனக்கு தான் சொரக்குன்னு சொல்லுவாங்க. வாரி இறைத்து விரித்து அடைவார் உண்டு. பிசினித்தனம் பண்ணிங்கன்னா வறுமை தரித்திரம் அடையுமா. கர்த்தருடைய பிள்ளை ஆலயத்தின் காரியத்தில் மட்டும் எல்லாவற்றிலும் கொடுக்கறதுலையும் தாங்குகிறதுலையும் பெருகாது காரணம் இதெல்லாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறனா அதுக்கு தான், தாங்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஏழை விதவையை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. சீஷர்கிட்ட சொல்கிறார். எல்லாம் இருக்கிறதுல கொடுக்குறாங்க, இல்லாத கொடுக்குறாங்க. அடுத்தது லாஸ்ட் 44 வாசிங்க. அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு. எவ்வளவு ஒரு மேன்மையா சொல்லியிருக்கிறா பாருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அது மன நிறைவோட சந்தோஷமா செய்யறது. எதை செய்தாலும் ஒரு கடமைக்காக பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராதிக்கிறதா இருக்கட்டும், காத்திருக்கிறதா இருக்கட்டும், ஆலயத்தின் காரியமாக இருக்கட்டும், கொடுக்குற காரியங்களாக இருக்கட்டும், நேரத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும், துதிக்கிறதா இருக்கட்டும், ஸ்தோத்திர பலி துதிக்கிறது கூட மன நிறைவே சந்தோஷமாக தேவனை ஆராதிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விதவையை குறித்து வேதத்தில் எவ்வளோ முக்கியப்படுத்தி மற்றவங்க நல்ல ஐஸ்வர்வானங்களை குறித்து அவ்வளவா சொல்லலை. வார்த்தை விசுவாசத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இது கொடுக்கறத கூட நிறைய பேர் பண விஷயம் இல்லை, எல்லா விஷயத்திலும் ஆலயத்தின் ஊழியத்தில் எல்லா காரியத்திலும் உறுதுணையாக இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதுக்காக தான் சபைக்கு உங்களை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வாதமாக வைக்கும்படி தான் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம்
காயின் ஆபேலை குறித்து பார்ப்போம் இல்லையா? இந்த பலியை குறித்து அப்பவே எழுதியிருக்கார் ஆண்டவர். சகோதரர்கள் 2 பேரும் இந்த பலி இதெல்லாம் குறித்து வீட்டில் படிக்கணும், தியானித்து படிக்கணும். எழுதிட்டு போகிறதோடு கிடையாது. ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் பல வேறு எது நஷ்டங்கள் வருது? ஏன் இந்த பிரச்சனைகள் வருது? ஏன் தடை வருது? ஏன் ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது? காயின் ஆபேல் பலி செலுத்துகிறாங்க 2 பேருமே தான். சிலவற்றை அவன் கொழுமையானவைகளை, அப்போ பாருங்க, சந்தோஷமாய் நிறைவாய் பழுது இல்லாமல் முழுமையாய் ஆண்டுக்கு மன சந்தோஷமாய் அங்கீகரித்தாராம். அது எரிச்சல் ஆயிடுச்சு சகோதரனுக்கு. சில பேர் ஆசீர்வாதம் உயரம் வரும்போது சில பேருக்கு எரிச்சல் வரும், பொறாமை வரும். இவன் மட்டும் நல்லா இருக்கானே, இவன் மட்டும் விருத்தி ஆகிட்டே போயிடானே, இவன் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கானே, நம்ம ஏன் அவங்க முன்னாடி இப்படி நஷ்டமாக இருக்கும், ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குதே. அது அவங்கவுங்க கருத்தில் தான் இருக்குது. ஆண்டவருக்கு எப்படி சேவிக்கிறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, எப்படி தேடுறீங்க, எப்படி உண்மையாக இருக்கிறீங்க, இதெல்லாம் ரகசியம். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. உண்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்லாம் கொடுப்பார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்க, காயின் ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஆபேலுடைய காணியை அங்கீகரித்தார். இதனால சகோதரனுக்கு கோபம் வந்து அவனை கொலை பண்ணுறான். எந்த அளவுக்கு ஆகுது பாருங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஆசீர்வாதம் வரும்போது, ஒரு ஆசீர்வாதம் பெருகும்போது அது பாதுகாப்பு இருக்கணும், கர்த்தருடைய கரம் இருக்கணும், எதுவும் தாக்காதபடிக்கு, கஷ்டங்கள் நஷ்டங்கள் வராதபடிக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதை. எப்படி முழுமையாய் மன நிறைவாய் குறையில்லாமல் சந்தோஷமாய் பலி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்காவில் வாசிக்கிறேன் 10:27. அதனால தான் முழு இதயத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக. ராஜாதி ராஜா இது பார்க்குறார். இது செலுத்தினா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நான் அவருக்கு கொடுக்குறேன், அவர் கொடுப்பார். சந்தோஷமாக கொடுக்கறது, ஆலயத்தை ஊழியக்காரருக்கு உறுதுணையாக தாங்குகிறது, தேவன் இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பார்ன்ற நிறைவோடு விசுவாசத்தோடு கொடுக்கிறது. வாசிங்க. அவன் பிரத்யுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இதுதாங்க எப்படி முழு சிந்தையை கூட சொல்றார். ஸ்தோத்திரம். ஏதோ இன்னைக்கு போகணும், இன்னும் எனக்கு இன்னும் எவ்வளோ தேவைகள் இருக்குது, ஒரு தேவைக்காக மட்டும் மனுஷன் பழகிற மாதிரி கடவுள்கிட்ட இருக்கக்கூடாதுமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுவும் ஆசீர்வாதம் போராட்டம் தடையும் பிரச்சனையுமா வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இது முழு மனதோட அன்பு கூறுவாயாக பிறனிடத்தில். ஆண்டுகிட்டே இல்லைன்னா அப்புறம் பிறனிடத்தில் எப்படி அன்பு கூறுவோம்? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறலனா முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறணும். இதுதான் பலி செலுத்து. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னும் நிறைவாக சீக்கிரம் எழுந்திரிச்சு ஓடி வரணும். ஒரு ட்ரெயின் போய் எதனா புக் பண்ணி காசு நஷ்டமாயிட்டு ஓடுறோம்ல, ஒரு கம்பெனிக்கு ஓடுறோம்ல, அவங்க எதனா திட்டுவார், முழுமையாக பணம் வராமல் போயிடுமே, அந்த பயம்லாம் இருக்குது. எப்போ போனால் என்ன, கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வந்தா என்ன, லேட்டாக போனால் என்ன, இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா. கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 6:9 பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்களுக்கு கூட எப்படி 5 அப்பம் 2 மீனை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இது எல்லாம் சண்டே கிளாஸ் பசங்களுக்கு கூட எடுத்து நடத்துவோம். அந்த குழந்தை அப்போல்லாம் பாருங்கள், சுவிசேஷம் ஆண்டவர் கிராமங்கள் தோறும் அப்படிலாம் நடந்தே போய் இரவும் பகலுமா உட்காந்து கேட்பார்களாம். இவங்களுக்கு சாப்பிட கூட முடியாமல் நேரம் இல்லாமல் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்பார்கள். இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னும் போது ஒரு குழந்தை 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் கொண்டு வந்தான்னு எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேதத்தில் முக்கியமானது. அந்த மகன் அந்த இடத்துல கொடுக்கலனா அதை கொடுத்தார். ஆண்டவர் சித்தம். அனைவரும் 6000 பேர் ஜனங்களுக்கு மேலே சாப்பிட்டார்கள். வாசி நிறைவாய் மீதியை எடுத்தார்களாம். அது எப்படி மீதி வந்தது? ஆண்டவர் ஆசீர்வதித்தார், மீதி வந்தது. 5 அப்பம் 2 மீன். சீஷர்களுக்கு கூட சந்தேகம், எப்படி இவர்களுக்கு இவ்வளோ பேருக்கும் கொடுக்க முடியும்? கொஞ்சமாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவன்மா, அதை பெருக செய்கிற தேவன். நிறைய குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா கொடுக்காதுங்க. ஒரு சில இடத்துல குழந்தைங்க கொடுத்துரும். கற்றுக் கொடுக்கணும். கனம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு பேசக்கூடாது, முறைக்கக்கூடாது கற்றுக் கொடுக்கணும். இப்படிலாம் சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே வழி நடத்தணும். அந்த சிறு பையனை பற்றி எழுதியிருக்கு. 5 அப்பம் 2 மீன் அநேகர் போஷித்தார்கள். அதை குறித்துலாம் வேதத்தில் எப்படி பாருங்கள், நம்ம சாட்சியை எழுதியிருக்கிறார். கொடுத்ததுனால தான் அநேகர் போஷிக்கப்பட்டார்கள். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோமா?
மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா, நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி பிரயோஜனமாக இருக்காங்கன்னு பாருங்கள். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கொஞ்சத்தில் உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளே அடுத்ததாய் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள். சாரிபாத் விதவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த தீர்க்கதரிசிக்கு போஷிக்கும்படி கர்த்தர் காகங்களை போஷித்தார். அடுத்ததாக என்ன பண்ணிருக்கு, அவருடைய திட்டம் நோக்கம் ஊழியக்காரருக்கு. நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கர்த்தர் செய்வார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். பாருங்களேன், பஞ்சம் தீரும்படி, அவங்களுக்கு பஞ்சத்தை போக்கும்படி தீர்க்கதரிசி வருகிறார். வாசிங்க 9ஆம் வசனம் 17:9. வாசிங்கம்மா. நீ எழுந்து சீதோனுக்கு எடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிருந்து உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எவ்வளவு பாருங்களேன், முன்னமே சொல்லிடுவார் ஆண்டவர் ஊழியக்காரருக்கு. காகத்தை கொண்டு அந்த பஞ்ச நாட்களை காகம் கொண்டு வந்து போஷித்தது. அடுத்தது ஊழியக்காரர் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு என்ன செய்யறார், விதவைக்கு கட்டளையிடுறார். பஞ்ச நாட்களில் தொடர்ந்து அந்த கதைகளை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. என்ன சொல்லிட்டாங்க, 2 விறகு பொறுக்கி 2 அடை சுட்டு இல்லையா, ஜபகம் ப்ரேயரில் கூட சொன்னார் ஐயா. அதை கொடுத்ததுனால தான் அவங்க பஞ்சம் தீர்ந்தது. கொடுப்போம்மா, நமக்கே பசிக்குது, நான் அதை சாப்பிட்டு தான் இருக்க போகிறோம், அது எப்படி ஊழியக்காரர் கொடுப்பேன், உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? அப்படி தான் நம்முடைய பார்வை, நம்முடைய விசுவாசமும். அதை எடுத்துகிட்டு முதல்ல கொடுமான்றார். கொடுத்த பிறகு பஞ்சம் தீரும் மட்டும் அந்த வீட்டில் மாவு செலவழியில் என்ன குறையிலன்னு சொல்லப்பட்டிருக்குமா. அந்த கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும். ஊழியக்கார கனம் பண்ணுங்க, சபையை கனம் பண்ணி உண்மையாயிருங்க, கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. உங்கள் காரியங்கள்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தங்கும், பெருக செய்யும். வாசிங்க 14 வாசிங்க. அதில் கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செழித்து வந்து செலவழிந்து போவது இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேசனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். எவ்வளோ அருமையான தேவன். ஊழியக்கார கொண்டு இவங்க இது கொடுத்த பிறகு அவங்களுக்கு பஞ்சமே போச்சான். அதோடு முடிஞ்சிட்ருக்கோம். ஊழியக்காரங்க இவங்க போஷிக்கலைன்னா, ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு போகலைன்னா பஞ்சத்தில் அவங்களும் அடிபட்டிருப்பாங்க. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய சித்தம், இதெல்லாம் ஜாக்கிரதையாக செய்யணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால தான் கொடுத்தாதான் ஆண்டவர் கொடுப்பார். நீ பெருகணும்னா, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா இவைகளெல்லாம் இருக்கு. முதல் கனி எந்த ஒரு காரியத்திலும் முதல் பிள்ளைகள் கர்த்தருக்குரியது. அப்படி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கீங்களா பாருங்க அந்த காலை வெல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விதவையின் பஞ்சத்தை போக்கினாரா இல்லையா? மழையெல்லாம் பஞ்ச நாட்களில் கர்த்தர் ஊழியக்காரன் அந்த வீட்டுக்கு வந்ததுனால, அவங்க கொடுத்ததுனால ஒரு அப்பம் கொடுத்துருப்பாங்களா, என்ன கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க பஞ்சம் தீர்ந்துதா இல்லையா? இதுதாம்மா கொடுக்குற விஷயத்தில் ஆசீர்வாதம். நிறைய கர்த்தருடைய ஆண்டவர் ஆசீர்வாத ரகசியங்களை வைத்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இது போதும், இது நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு சேர்த்து வச்சுக்கலாம். அதனால தான் பெருகாது காரணம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. லூக்கா 6:38 கொடுக்கப்படும் இந்த வார்த்தை. அதனால தான் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு மடியில் நல்லா அளந்து கொட்டுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்குற விஷயத்தில் பிசினித்தனமோ கஞ்சமோ பண்ணக்கூடாது, எல்லாவற்றிலும். அதனால தான் ஏதாவது போராட்டம், பிரச்சனை, கஷ்டங்கள், நெருக்கங்கள் இவையெல்லாம் மேற்கொள்ள முடியல. இதெல்லாம் கூட தேவன் பார்ப்பார். நீங்கள் பெருகாதுக்குரிய இதுதான் காரணம். தடையான காரியங்கள், ஆசீர்வாதம் தடையான காரியங்கள் இதுதான். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, அடுத்ததாய் வாசிக்கலாம். யாத்திராகமத்தில் 25:1 பார்த்தீங்கன்னா, மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உற்சாகமாய் கொடுங்க, மனதில் நினைத்தபடியே. எப்படி உற்சாகமாக கொடுக்கறது? கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், கட்டாயமாய் அல்ல. நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் அது பலன் இல்லை, அதை சந்தோஷமாக நீங்கள் செய்யணும். இது தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நான் கொடுத்தா நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னால் நான் சபைக்கு தாங்குவேன், ஊழியக்காரருக்கு உறுதி தாங்குவேன், என்னை ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தர். இல்லை இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் நன்றி. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்கள். வாசிங்க 25 யாத்திராகமம் 25:1.
கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவங்க தான் சொல்றதுக்கு முந்தே இதை கொடுக்குறையா, இதை செய்யறையா, என் ஆசீர்வாதம் இருக்கணும், என் தேவனுக்கு கொடுத்தா என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா, என்னுடைய பங்கு இருக்கணும். அதுதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. உங்களை மேலும் மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் காரணம். நிறைய பேர் கிடையாது. அதெல்லாம் தடையான காரியம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆண்டு காரியத்தில் எல்லா விஷயத்திலும் போராட்டம் இல்லை, யாருக்கும் நெருக்கம் இல்லை, எல்லாருக்கும் தான் தேவைகள் இருக்கு. இப்போ எங்களுக்கு இல்லையா? எவ்வளோ சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் ஆண்டு எப்படி தேடுகிறோம், எப்படி முழுமையாக இருக்கிறோம், எப்படி ஸ்துதிக்கிறோம், எப்படி தாங்குகிறோம், எப்படி ஓடுறோம், உற்சாகமாக கர்த்தருடைய வேலையை செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். எங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை. வாசிங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். என்ன திராணிக்கு மிஞ்சி உபத்திரங்கள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் அப்படிலாம் ஊழித்து தாங்கினாங்க, ஊழித்து கொடுத்து உறுதுணையாக இருந்தாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த காலை வெள்ளை ஆலயத்துக்கு சபைக்கும் கர்த்தருக்கும் எப்படி இருக்கீங்க பாருங்க. ஊழியக்காருக்கும் எப்படி இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு எப்படி சாட்சியாக இருக்கிறீங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கீங்களா? அதனால தான் உங்களை ஆண்டவர் உயர்த்த முடியல. கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தில், எந்த விஷயத்துலையாவது நானும் அடிக்கடி என்னெல்லாம் ஒப்பு கொடுப்பேன். எந்த விஷயத்தில் அசட்டையாக இருக்கேனா, முழுமையாக இல்லையா, ஏதாவது முறுமுறுக்கிறேனா, அசட்டை பண்ணுறேனா, கர்த்தாவே இந்த தடையை, இந்த பிரச்சனையை நாங்கள் இவைகளெல்லாம் என்ன கற்றுக்கொள்ளணும், நாங்கள் என்ன செய்யணும், என்ன காரியத்தில் கீழ்ப்படியில் என்னை அர்ப்பணிப்பேன், அதிகமாக அர்ப்பணிப்பேன். கொஞ்சம் காரியத்தில் கொஞ்சம் விசுவாசம் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நம்ம கிரியைகள் எப்படி இருக்குது, நம்முடைய தாகம் எப்படி இருக்குது, நம்ம காத்திருப்பு எப்படி இருக்குது, நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது, ஆனால் தான் பெற்றுக்கொள்ள முடியல. கர்த்தருடைய பிள்ளையே வாசிங்க. கொடிய உபத்திரவங்கள் மத்தியில் இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற அப்போஸ்தலர் காலங்களுக்கு சபையை தாங்கினார்கள், ஊழியத்தை தாங்கினாங்க, சபைக்கு அப்படி உறுதுணையாக இருந்தாங்க. அதனால தான் பெருகிற்று. ஆண்டு நாம மகிமைப்பட்டது. ஆவியானவர் இறங்கினார், மகிமையாய் வல்லமையாய் இறங்கினார். நீங்கள் சபைக்கு சும்மா இல்லாமல் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அங்கத்தினரை சேர்த்து உங்களை கொண்டு வந்து இவ்வளோ ஆற்றி உங்களை அதிசயங்களை அற்புதங்களை செய்து எவ்வளோ வல்லமையான காரியங்களை நேசித்து உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து இவ்வளோ ஆசீர்வதித்த தேவன் துதிக்கிறதுக்கு முடியல, வந்து மகிழ்ந்து கழிகிற முடியல, நன்றி செலுத்த முடியல. எப்படி இருக்கீங்க இந்த காலவெல்ல பாருங்க. அடுத்ததாக வாசிக்கலாம். அதனால தான் எசேக்கியேல் 44:30 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆசீர்வாதம் தங்கும்படி. அதனால தான் தங்க மாட்டாங்க. ஓட்டப்பையில் போடுற மாதிரி ஆகாயில் சொல்லப்பட்டிருக்கு, பொத்தப்பையில் போடுற மாதிரி. இங்கே வந்தால் ஜானேர்னா முழம் சறுக்கிற மாதிரின்னு அர்த்தம். வாசிங்க, ஏன் ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குதுன்னு. எசேக்கியேல் 44:30 வாசிங்க. சகலவித முதற் கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடைய இருப்பதாக. அவர்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லா விஷயத்திலும் அப்படி இருந்து பாருங்க, கனம் பண்ணி பாருங்க, கொடுத்து பாருங்க. இந்த ஏழை விதவை மாதிரி, இந்த 5 அப்பம் 2 மீன் மாதிரி, விதவை காணிக்கை மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்க. மன சந்தோஷமாக ஆபேலை மாதிரி மனப்பூர்வமாய் சந்தோஷமாக எல்லா காரியத்திலும் ஊழியக்காரருக்கு உறுதினை. இப்போ பாடுறதுக்கு எழும்புற மாதிரி இன்னும் ஜெபிக்கிறவளா உழித்து தாங்குறவங்களா இருந்தால் எப்படி இருக்கும்? அதை விட சந்தோஷம் ஒன்றுமே இல்லை எனக்கு. எப்போ அந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்களோ தெரியல. என்னுடைய பங்கு என்ன? எல்லா காரியத்திலும் முன்னாடியே ஓடிவாங்க, ஊழியக்காரரோடு இடைப்படுங்க, ஐக்கியத்தை நேசிங்க, எல்லா காரியத்திலும் கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க. அப்போதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க ஆசீர்வாதத்தை தங்கும். சங்கீதம் 101 வாஸ்தவம் இல்லையா, 6ஆம் வசனத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி. அப்போதான் அவரோட வாசம் பண்ண முடியும், இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார். அவர் உண்மையை பார்ப்பார்.
அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். நீதிமானம் மட்டும் இல்லை, உண்மையானவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். அந்த வசனத்தை வாசிங்க. 101. உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ உண்மையா இருக்கிறியா, எந்த விஷயத்துல தவறுற, கீழ்ப்படியாம போற, யாருக்கு பிரியமா வாழ்ற, யாருக்கு பிரியப்படுத்தும்படி வாழ்ற, எதை மறைச்சு வாழ்ற, ஆண்டு அறிவார். ஆண்டு பார்க்குற எல்லா இடத்துலையும் அவர் இருப்பார். இருதயங்களை ஆராய்கிற தேவன். உண்மையா இருக்கியா? அப்போதான் படிப்படியாக உயர்வு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என்னோடு வாசம் பண்ணும்படி அவர் உண்மையானவங்களை ரொம்ப உண்மையுள்ளவர் இல்லை, மனுபத்தில் குறைந்திருக்கிறாங்கன்னு சொல்ல, அற்று போயிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டு. உண்மை கிடையாது. எல்லாரும் எல்லா விஷயத்திலும், வேலை ஸ்தலத்திலும் சரி, மனைவிட்டையும் சரி, கணவர்கிட்டையும் சரி, பிள்ளைங்கிட்டையும் சரி, உண்மை இல்லை, மறைக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி இருக்க முடியாது. இங்கே ஏமாத்தலாம், மறைச்சலாம், என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துடும். அது வெட்கத்தை அவமானத்தை உண்டு பண்ணும், சமாதானத்தை கெடுத்துரும், நிம்மதியை கெடுத்துரும். ஜாக்கிரதையார். உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார்மா. அப்படி பார்த்து பயந்து வாழுங்க. கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் நம்மளை கவனிச்சிட்டே இருப்பார். உங்களை ஆசீர்வதிக்கணும், அதை ஜாக்கிரதையாக இருக்கணும், உண்மையானவர்களாக இருங்க. அடுத்ததாக வாசிக்கலாம். என்னாகமும் 12:7-8 பார்த்தீங்கன்னா மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ பேர் வழி நடத்தும் போது, 6 லட்சம் ஜனங்களை நடத்தும் போது, எல்லாருமே கானானுக்குள் கொண்டு வரும்போது, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ அற்புத அதிசயங்கள் ஆண்டவர் செய்தாலும் முறுமுறுத்தாங்க, அசட்டை பண்ணாங்க, ஆண்டவர் கோபப்படுத்தினாங்க. அதனால்தான் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கோபாக்கினி, தேவனுடைய கோபாக்கினி. என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா பூமி பிளந்ததான், எல்லாரும் குழியில் இறங்கினார்களா, முறுமுறுத்தவர்கள். ஆண்டவர் அடித்த தாங்க மாட்டோம். இப்போல்லாம் பயங்கரமாக வருது, கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் யுத்தங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிச்சு கொள்ளணும்னா வெளிப்பாய் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, கொஞ்சம் விஷயத்துலையாவது உண்மையாக இருங்க, கொஞ்சம் நேரத்துக்காக தேடுகிறதுலையாவது அதில் உண்மையாக இருங்க, அவைகளில் முழுமையாக இருங்க. மோசேக்குரமாக முறுமுறுத்தாங்க, அவரோட மட்டும் தான் பேசுவாரா? உடனே ஆண்டவருடைய கோபம், அதை படித்து பாருங்கள் அந்த அதிகாரத்தில். உடனே கர்த்தருடைய கோபம் இறங்கினது. அப்படிலாம் இறங்கினா ஒருத்தரும் இருக்க மாட்டோம். அவ்வளவு தயவு, இரக்கம், கிருபை நம்ம மேலே வைத்திருக்கிறார். ஒரு நிமிஷத்தில் அவர் கோபமோ, கர்த்தருடைய அவருடைய தயவு இரக்கங்களை எத்தனை முறை காப்பாற்றி தப்பிச்சு நேசித்து காப்பாற்றி வந்தாலும் நன்றி கெட்டவங்களா இருக்கிறோம். அவர் அன்பை உதாசீனப்படுத்துறோம், முழுமையா இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை, கொஞ்சத்தில் உண்மை இல்லை. அதனால தான்மா கர்த்தர் உடனே கொப்பளம் கிளம்பினதான். என் மோசேக்கு விரோதமாக எப்படி பேசலாம்? உண்மையானவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, யார் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவர் நம்மளை கொடுத்தான சாட்சி சொல்லுவார் மற்றவங்களுக்கு. அவங்க இப்படி செய்ய மாட்டாங்களே, அவங்க பண்ண மாட்டாங்களே, இதுக்கெல்லாம் வர மாட்டாங்களே, அவங்க இதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்களே, அவங்க பேசிலும் செய்கிலும் நம்மளை கொடுத்தான சாட்சி எல்லா காரியத்திலும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான்மா சாட்சி உள்ள பிள்ளைகள். ஜாக்கிரதை, உண்மை உள்ள ஒரு பிள்ளைகள். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மோசே குறித்து அவர் சொல்லும் போதெல்லாம் உடனே கேட்டார். அவரை கொண்டு அநேக அற்புத அதிசயங்களை செய்தார். அவருக்கு விரோதமாக அவ்வளோ ஜனங்க கல்லெறியெல்லாம் போனாங்க. இவங்களை நானா பெற்றேன், இவங்களுக்கு என்னால் தாங்க முடியல ஆண்டவரே எல்லாம் கதறினார் மோசே. இந்த ஜனங்களுக்காக இரவும் பகலுமா சாப்பிடாம கடந்தார். அவங்க ஒவ்வொருக்காக நான் கண்ணீரோடு தினமும் ஜெபிப்பேன். நாங்கள் ஆண்டு கணக்கு கொடுக்கணும்ல, எங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்கப்பா இப்படி இருக்காங்க, இப்படி உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வரல, இன்னைக்கு ஏதாவது காரியத்தில் விழுந்துடக்கூடாது, இதெல்லாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, நெருக்கம் வரக்கூடாது, சத்துரு தொடக்கூடாது, சமாதானத்துக்கு எடுக்கிற ஆவி வரக்கூடாது, பிஸ்னஸ் எதனா பிரச்சனை வரக்கூடாது. உங்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிப்போம். மோசே இப்போல்லாம் நாங்கள் இருப்போம். கர்த்தர் எங்களை கேட்பார், உங்களுக்கு கொடுத்த மந்தையை குறித்து கேட்பார். ஆண்டவர் கவனமாக இருக்கும்படி எங்களையும் கேட்பார். கீழ்ப்படியலைன்னா உங்களை கேட்பார். எச்சரித்தாரு, சொன்னாரு, கீழ்ப்படிந்தீங்களா? இப்படி அசட்டை பண்ணுறீங்களே, அவருடைய வார்த்தையும் அவர் ஆலயத்தையும் அவரையும் ஊழியக்கார வார்த்தையும் அசட்டை பண்ணுறீங்களே, கர்த்தர் உங்களை கேட்பார்மா. எங்கே போய் நிற்பீங்க? வாசிக்கலாம், கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 28:20. பூரணமான ஆசீர்வாதம் இல்லாத காரணம் உண்மை இல்லை.
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். தடைகளும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்திலே கூட உண்மை கிடையாது. வாசிங்க நீதிமொழி 28. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கும் தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். என்ன சொல்லப்படுது? தப்பான். இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். உலகம் 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 ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்ல வரல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கர்த்தருக்குள்ள, விசுவாசத்துள்ள, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள, தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுல, ஐக்கியமா இருக்கிறதுல, சபை காரியத்துல, இவைகளில் உண்மை இல்லாமல் ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைத்து இப்படிக்கிட்டு இருந்தால் பூரணமான ஆசீர்வாதம் தங்காது, பரிபூர்ண ஆசீர்வாதம் வராது. நாம தான் கொஞ்சத்தில் உண்மையா இருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த 2025 வருஷத்தின் இந்த 4ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் 27ஆம் தேதி ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், பரிசுத்தமாய் ஆசரிக்கவும், ஒருவரை ஒருவர் காண செய்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவ கரம் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்த இந்த வாரம் முழுவதும் தேவையை சந்தித்து ஒரு குறைவில்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷித்தமாய் வருகிற புதன்கிழமை நடக்கிறதானே இரவு சபத்திலும் வாக்குத்தாரதிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஆண்டவரே அசட்டையாய் எண்ணாதபடிக்கு குடும்பமாய் வந்து பங்கு கொண்டு அந்த மே மாதத்துக்கு உண்டான ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்டு செல்ல நீ கிருபை தருவீர். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களும் வர தடப்பட்ட மக்கள் மனதில் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வாருங்க. மீட் பிரேசி முளைச்சவர்களின் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வந்து ஜெபித்து கடந்து போங்க.